ஹாய் எவ்ரிவன். ஸோ ஜூலைலேருந்து நம்ம ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு டெய்லி அன்னன்னைக்கு போர்ஷன்ஸை லிங்க்காக வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுவோம். ஸோ அதுலேயே உங்களுக்கு ஹோம் ஒர்க்ஸும் வரும். டெய்லி அன்னன்னைக்கு ஹோம் ஒர்க்ஸ் முடித்து நீங்கள் கரெக்டாக கோஆப்ரேட் பண்ணாலே ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு டேர்ம் 1 போர்ஷன்ஸ் முடிஞ்சிடும். தேங்க்யூ. குட் மார்னிங். ஸோ நம்ம கிளாஸ் 5க்கு நான் இங்கிலீஷ் எடுக்க வந்திருக்கேன். ஸோ நம்ம மேன் வர்சஸ் நேச்சர் அப்படின்ற லெசன் தான் பார்த்துட்ருக்கோம். அண்ட் இந்த லெசனில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் என்ன பார்த்தோன்னா, காட் எர்த்துக்கு வந்ததையும் அவர் லேண்ட் அண்ட் ரிவர் ரெண்டுத்தையும் மீட் பண்ணதையும் அண்ட் அவங்க 2 பேரும் என்னென்ன குவரிஸ் என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் வச்சாங்க அப்படின்றதையும் பார்த்தோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன காட் யாரை மீட் பண்ணுறாரு அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். He took a deep breath and inhaled the cool air that was blowing around him. He started to cough. The wind, which was waiting in line to speak to God immediately, took the cue and started his speech. So, அவர் லேண்ட் கிட்ட கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் கேட்டதுக்கப்புறம் சைலண்டாக ரிமைன் ஆனார் இல்லையா லாஸ்ட் பார்ட்டில். ஸோ இந்த பார்ட்டில் ரிமைன் ஆனதுக்கு அப்புறம் அவர் ஒரு டீப் ப்ரீத் எடுக்கிறாரு. அப்போ அவர் அந்த கூல் ஏரை இன்ஹேல் பண்ணுறாரு. இன்ஹேல் பண்ண கொஞ்ச நேரத்தில் அவர் காஃப் பண்ணுறாரு. ஸோ காஃப் பண்ண உடனே விண்ட் அது ஆல்ரெடி ரெடியாக இருந்தது காட் கிட்ட பேசணும்னு சொல்லி. ஸோ அவர் காஃப் பண்ண ஆரம்பித்த உடனே அது அதோட ஸ்பீச்சை ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. என்ன ஸ்பீச் பண்ணுதுன்னு பார்க்கலாம். Forgive me, my God. I know that I am the reason for your cough and I am sorry for that, explained the wind and continued. So அது என்ன சொல்லுது? Forgive me, என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு தெரியும் நான் தான் உங்கள் காஃப்க்கு ரீசன்னு, அதுக்கு சாரி அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அண்ட் கண்டினியூ பண்ணுது. The inventions and discoveries of man have multiplied. ஸோ என்ன சொல்லுது? மனுஷங்க கண்டுபிடிக்கிற இன்வென்ஷன்ஸ் அண்ட் டிஸ்கவரிஸ் எல்லாமே மல்டிபிள்டு, நிறைய ஆக ஆரம்பிச்சிருச்சு. The automobiles like buses, cars and bikes used by man for transportation lets out smoke which is poisonous and injurious to health. Smoke emanating from the factory pollutes me. ஸோ என்ன சொல்லுதுன்னா, ஆட்டோமொபைல்ஸ் அதாவது பஸ், கார், பைக் இதெல்லாம் மேனால டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக மேனால யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் பண்ணுறாங்க மனுஷங்க. அண்ட் அந்த ஆட்டோமொபைல்ஸ் எல்லாமே நிறைய ஸ்மோக்கை விடுது. அந்த ஸ்மோக் ஹெல்த்துக்கு ரொம்ப பாய்சனஸ், இன்ஜூரியஸ் அப்படின்னு சொல்லுது. இன்ஜூரியஸ்னா டேஞ்சரஸ், ஆபத்தானது அப்படின்னு அர்த்தம். ஸ்மோக் எமனேட்டிங் ஃப்ரம் ஃபேக்ட்ரி. ஃபேக்ட்ரியிலேருந்து ஸ்மோக் எமனேட்டிங்னா கம்மிங் ஃப்ரம். ஸோ ஃபேக்ட்ரியிலேருந்து வர ஸ்மோக் விண்டை பொல்யூட் பண்ணுது அப்படின்னு சொல்லுது. The poisonous gases from the air conditioners and refrigerators add to the danger. Air conditioner அதாவது ஏசி அண்ட் ஃப்ரிட்ஜ் இதுலேருந்து வர கேஸஸ், பாய்சனஸ் கேஸும் டேஞ்சருக்குள்ளானது தான் அப்படின்னு சொல்லி விண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுது. The rubbish dumps mount up like hills, attracting flies and various other airborne diseases. அப்புறம் ரப்பிஷ் டம்ப், குப்பைங்கெல்லாம் ஹில்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகி அதில் ஃப்ளைஸ் அதாவது பூச்சிங்கெல்லாம் அட்ராக்ட் ஆகுது அண்ட் அது நிறைய ஏர்போர்ன் டிசீசஸை கொண்டு வருது அப்படின்னு சொல்லி விண்ட் சொல்லுது. பியூர் ஆக்சிஜன் ஹேஸ் பிகம் அ ரேரிட்டி. ஸோ பியூர் ஆக்சிஜன், பியூரான ஒரு ஆக்சிஜன் கிடைக்கிறது ரொம்ப ரேர் ஆயிடுச்சு, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி, ரொம்ப ரேர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி விண்ட் சொல்லிட்டு இருக்கு. The day is not too far when man will have to carry oxygen packets just like water bottles for his very existence. ஸோ விண்ட் என்ன சொல்லுது? இப்போ எப்படி மேன் வாட்டர் பாட்டில்ஸை கேரி பண்ணிக்கிறாங்களோ அதே மாதிரி கண்டிப்பாக ஒரு நாள் ஆக்சிஜன் பேக்கெட்ஸையும் அவங்க கூட கேரி பண்ணிப்பாங்க அவங்க எக்ஸிஸ்டன்ஸ்க்காக. அந்த நாள் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லி, அந்த நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி விண்ட் சொல்லுது. ஐ ஆம் ஹெல்ப்லெஸ், நான் இப்போ ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி விண்ட் காட் கிட்ட சொல்லிட்டு இருக்கு. God remained silent. So இதுக்கும் God என்ன பண்றாரு? சைலண்டா இருக்காரு. He understood the agony of the wind.
He was about to leave the earth when man arrived. He was gasping for breath. ஸோ அப்பயும் வந்து காட் சைலண்டாக தான் இருக்காரு. அவர் வந்து அந்த விண்டோட அகானினா பெயின், அந்த விண்டோட கஷ்டத்தை வலியை வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ அப்போ வந்து அவர் கிளம்புறதா இருக்காரு. ஓகே, அப்போ வந்து ஒரு மேன் வரான். அப்போ ஒரு மேன் அரைவ் ஆகுறான். அப்போ அந்த மேன் என்ன சொல்றான்னு பாருங்க. எக்ஸ்கியூஸ் மீ, ஆர் யூ காட்? ஹி கொஸ்டின். ஸோ அவன் கொஸ்டின் பண்றான் காட் கிட்ட, நீங்க காடா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் பண்றான். காட் nodded. God nodded. I am happy you had the time to notice me, he said. ஸோ காட் வந்து ஆமான்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, நீ நோட்டீஸ் பண்ணதுக்கே வந்து நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி காட் சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த மேன் என்ன சொல்றான்னு பார்க்கலாம். Since I saw the river, the land and the wind talking to you, I guessed you might be God, said man and asked, can I present my case? ஸோ வந்து அந்த மேன் என்ன சொல்றான், நீங்க வந்து உங்ககிட்ட ரிவர், லேண்ட், விண்ட் இதெல்லாம் பேசும்போதே நீங்க காட் தான் நான் கெஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் என்னோட கம்ப்ளைண்ட் வைக்கலாமா, நான் என்னோட கேஸை ப்ரெசென்ட் பண்ணலாமா அப்படின்னு மேன் கேட்குறான். Go on, said God. I am listening. ஸோ காட் என்ன சொல்றாரு, சொல்லு, நான் வந்து கவனிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி காட் சொல்றாரு. God, the planet Earth has become worse. We cannot live here. The temperature has been increased. The air, water and land has become dirty. There is water scarcity. Give us rain, said the man. So man என்ன சொல்றானா, அங்க இருக்கிற இந்த பிளானட்டே வந்து ரொம்ப worst, ரொம்ப மோசமாயிடுச்சு, இங்க வாழ முடியல, இங்க இருக்கிற டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, ஏர், வாட்டர், லேண்ட் எல்லாமே வந்து டர்ட்டி, அழுக்கா ஆயிடுச்சு. அப்புறம் இங்க வந்து தண்ணி பஞ்சமும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸ்கேரிட்டினா ஷார்டேஜ், சாரி ஸ்கேசிட்டினா ஷார்டேஜ், வாட்டர் ஸ்கேசிட்டினா தண்ணி பஞ்சமும் ஆயிடுச்சு. ஸோ எங்களுக்கு ரெயின், மழை கொடுங்க அப்படின்னு சொல்லி காட் வந்து மேன் வந்து காட் கிட்ட வேண்டுறான். ஐ நோ பட் ஹூஸ் ஃபால்ட் இஸ் இட்? ஸோ மேன் கிட்ட வந்து காட் கேட்குறாரு, எனக்கு தெரியும், ஆனால் இது யாரோட தப்பு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. I created this planet especially for you to live happily. It is a gift for you and for your children, but you have spoiled it. How can you be so careless about life which is so precious? So God வந்து மேன் கிட்ட சொல்றாரு என்னன்னா, நான் வந்து இந்த பிளானட்டை எதுக்கு கிரியேட் பண்ணேன்னா எஸ்பெஷலி நீங்க வந்து ஹாப்பியா வாழணும் தான். அதுக்கப்புறம் இது வந்து நான் உங்களுக்கும் உங்க குழந்தைங்களுக்கும் வந்து நான் கிஃப்டா ப்ரெசென்ட் பண்ணேன். நீங்க எப்படி இதை வந்து ஸ்பாயில் பண்ணலாம், எப்படி உங்க லைஃப் இவ்வளோ ப்ரெஷியஸான ஒரு லைஃபை வந்து இவ்வளோ கேர்லெஸ்ஸா நீங்க எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி காட் கேட்குறாரு. இஃப் யூ கேன் ரீபென்ட் அண்ட் ட்ரை டு செட் திங்ஸ் ரைட் யூ கேன் லிவ் ஆன். ஸோ காட் என்ன சொல்றாரு, நீங்க வந்து எல்லாத்தையும் மாத்தி எல்லாத்தையும் சரி பண்ணீங்கன்னா தான் உங்களால வாழ முடியும். Or else the doomsday is not far off. Doomsday na அழியிற நாள். ஸோ டே ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன். ஸோ அழியிற நாள். ஸோ அவர் என்ன சொல்றாரு, நீங்க உங்களை எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு நீங்க வாழ்றதுக்கு எல்லாத்தையும் சரி பண்ணணும். அப்படி இல்லைன்னா இந்த பிளானட் அழியிற நாள் ரொம்ப தூரத்துல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு God in a grave tone and went back to his heavenly abode. ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஒரு சீரியஸான ஒரு கோபமான மோட்ல சொல்லிட்டு அவரோட ஹெவன்லி அபார்ட், அதாவது அவரோட வீட்டுக்கு போயிடுறாரு. ஸோ இதோட இந்த ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இந்த லெசன்லேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அண்ட் இந்த லெசனோட மாரல் என்ன அப்படின்னு நீங்கள் யோசிச்சு எனக்கு சொல்ல போகிறீங்க. அண்ட் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸில் 5 டிக்டேஷன்ஸ் கொடுத்தேன் இல்லையா, அதே மாதிரி இப்போ ஒரு 5 டிக்டேஷன்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் அந்த டிக்டேஷன்ஸையும் வச்சு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண போகிறீங்க. ஸோ டிக்டேஷன்ஸ் என்னென்னு சொல்லிடுறேன். ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் இன்ஹேல்டுனா ப்ரீத் இன், உள்ள காற்று உள்ளே இழுக்கிறது. ஸோ இன்ஹேல்டுனா ப்ரீத் இன். ஸோ அதான் உங்களோட ஃபர்ஸ்ட் டிக்டேஷன். செகண்ட் டிக்டேஷன் வந்து இன்ஜூரியஸ்னா டேஞ்சரஸ், ஹார்ம்ஃபுல்னு அர்த்தம். டேஞ்சரஸ்னா ஆபத்தானது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதான் இன்ஜூரியஸ். தேர்ட் டிக்டேஷன் வந்து எமனேட்டிங்னா கம்மிங் ஃப்ரம், ஃபேக்ட்ரிலேருந்து எமனேட் ஆகுற ஸ்மோக் அப்படின்னா அங்கேருந்து வர ஸ்மோக் அப்படின்னு அர்த்தம். ஸோ உங்களோட நெக்ஸ்ட் டிக்டேஷன் வந்து அகானினா பெயின், வலி அப்படின்னு அர்த்தம். அண்ட் உங்களோட லாஸ்ட் டிக்டேஷன் வந்து கேஸ்பிங்னா டு ட்ரா இன் த பிரெத்.
ஸோ இதான் உங்களோட 5 டிக்டேஷன்ஸ். ஸோ இதை வச்சு நீங்கள் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ இதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரோஸ், உங்களோட ஃபர்ஸ்ட் லெசன், இங்கிலீஷில் உள்ள ஃபர்ஸ்ட் லெசன் முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் கிராமர்லேருந்து கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.